ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டெலிவரி பண்ணக்கூடிய ப்ளவுஸ் டிசைனை பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ளவுஸ் வந்து, அதாவது சாரீ வந்து இந்த மாதிரி பிளெயின் சேலர் தான். இது வந்து அதாவது சாரீ பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும். அதுக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கைக்கு மட்டும் அந்த எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கட்டும், ரவுண்ட் நெக் வச்சு கொடுத்துருங்க, வேறு எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கைக்கு மட்டும் அந்த எம்ப்ராய்டரி வச்சு நம்ம ரவுண்ட் நெக் வச்சு கொடுத்துட்டோம். இதுவும் அதே போல் ப்ளெயின் சாரீக்கு தான் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ ப்ளவுஸுக்கும் ரவுண்ட் நெக் போட்டு ஸ்லீவ் மட்டும் நீல ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் வந்து ஒர்க் பண்ணலை. நார்மலாக நம்ம தைச்சிருக்கோம். இன்னொன்று வந்து சாரீ கொடுக்கல, ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சாரியோட கலர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்கை ப்ளூ கலர்னு. அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு வந்து சேலை ப்ளவுஸ் வந்து மை ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உள்ளே ஃபுல்லாக சில்வர் வந்திருக்கனால அந்த ஸ்கை ப்ளூவில் மடிப்பு ஃப்ளீட் மாதிரி வச்சு தைச்சி அதுலேயே ஸ்டோன் வச்சுருக்கோம். கைக்கும் அதே போல் பார்டர் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இதில் இருக்கிற பார்டரவே நம்ம நெக்குக்கு கொடுத்து அவுட்லைன் லேஸ் கொடுத்து தைச்சிருக்கேன். இது சாரீ இல்லாமல் நம்மளுக்கு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த பார்டர் கொஞ்சம் மிச்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்து அதில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து லேஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.